சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஹல்வா ரெசிபீஸ் பார்க்க போறோம். அதுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சுகர் இல்லாம பண்ண போறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாம பண்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ முதல்ல கருப்பட்டி ஹல்வா, 2வது பனானா ஹல்வா பண்ண போறோம். அதுக்கப்புறம் கடலை மாவுல ஒரு ஹல்வா. இன்ஸ்டன்ட்டா கோதும மாவுலயும் நம்ம ஹல்வா பண்ண போறோம். அதுவும் நாட்டு சர்க்கரையில. அதுக்கப்புறமா ஆம்லா வச்சு, அதாவது நெல்லிக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஹல்வா. சிம்பிளா, ஹெல்தியா பொட்டுக்கடலைய வச்சு ஒரு ஹல்வா பண்ண போறோம். இது வந்து 2லிருந்து 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதுல அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு கண்டிப்பா குடுக்கலாம். அப்படியே வாயில வச்சோன்னா கரைஞ்சிடும். நெய்யும் குறைவா தான் தேவைப்படும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பா இப்படி செஞ்சு குடுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலைய எடுத்துட்டு, நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை ஹல்வா மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டெப் வந்து எதுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அதில சின்ன சின்ன தூசுகள் இருந்தா எடுக்கிறதுக்காக. இப்போ நெய்யில முந்திரிய போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேவைப்பட்டா திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். அதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும். நீங்க ஓவர் ப்ரவுன் ஆகுற மாதிரி எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது வந்து பொட்டுக்கடலை அப்படிங்கிறது ரோஸ்டட் கிராம் அப்படிம்போம். அப்படின்னு என்னன்னா, ஏற்கனவே அது ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால இதுல பெருசா வந்து பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. இப்போ கோதும மாவு, மைதா இதுல இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பச்சை வாசனை இதுல வராது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் அத வந்து ஊத்துவோம். நாட்டு சர்க்கரை இல்லன்னா, ப்ரவுன் சுகர், கருப்பட்டி, வெல்லம் இது 3மே வந்து யூஸ் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். இன்கேஸ் உங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல, நீங்க சுகர் போட்டு பண்றீங்க அப்படின்னாலும், இதே மெத்தட் தான். 1 கப் சுகர், 2 கப் தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா, நீங்க இதில ஊத்தலாம். ஸோ நார்த் இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடா பிரசாத்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது கோதுமை வச்சு பண்றது. ஸோ அதே மெத்தட்ல தான் நம்ம பண்றோம். இது வந்து நல்ல திக்காவும் பண்ணலாம். பர்ஃபி மாதிரியும். அப்படி இல்லைன்னா, ஹல்வா பதத்துக்கும் பண்ணலாம். பாயாசம் பண்ணலாம். புட்டிங் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட்டான எனர்ஜிய குடுக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது, இல்ல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு, இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணி குடுத்துடலாம். ஸோ பாருங்க நல்லா ஷைனிங்கா வந்துட்டுருக்கு. தேவையான அளவு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப வந்து நெய் வேணாம் அப்படின்னா, நெய் கொஞ்சம் குறைவா யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நெறைய பிடிக்கும், நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. பொட்டுக்கடலை அப்படிங்கிறதுனால சீக்கிரமா அந்த திக்னஸ் வந்துரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டீங்கனாலும், ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல விட்டோம் அப்படின்னா, அந்த ஹல்வா பதத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, விழற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அடியும் பிடிக்காது. அதே சமயம் இதுல வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா, நீங்க தேங்காய் துருவிட்டு அத வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பால் ஊத்தியும் நீங்க குக் பண்ணலாம். ஸோ பொட்டுக்கடலை ஹல்வா அப்படிங்கிறது நீங்க சுகர கேரமலைஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். கருப்பட்டிய வச்சுட்டும் பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம சடனா பண்ணி குடுக்கலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். அப்படியே வாயில வச்சோம்னா கரைஞ்சிடும். இதுல வந்து நீங்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஈவன் பாதாம் கூட நீங்க கொஞ்சம் அரைச்சு போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே ஸ்டைல்ல நீங்க பர்ஃபி பண்ணணும் அப்படிங்கிற சமயத்துல, நீங்க தண்ணிய கொஞ்சம் குறைவா ஊத்திட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். பொட்டுக்கடலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல
கோதுமையை வச்சு ஹல்வா பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். சொத சொதன்னு இருக்காது, ஸ்டிக்கியாக இருக்காது. ஒரு பர்ஃபி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க போனால். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பாதாம் பிஸ்தா வந்து தூவிடலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணலாம். அதோட பச்சை வாசனை போயிடுது இல்லையே, அப்படிங்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் நெய்யை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கோதுமை ஹல்வாலேயே திருநெல்வேலி ஹல்வா, கருப்பட்டியல் எப்படி பண்ணுறது, ஸோ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3-4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துட்டு 1½ கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு அந்த தூசுகள் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். வெல்லம், கருப்பட்டி எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதே வந்து நான் சுகர்லேயும் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கடா பிரசாத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த வெள்ளை கரைசலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அதாவது நாட்டு சர்க்கரையோட சிரப். நாட்டு சர்க்கரை வந்து பாம் ஜாகரின்னு சொல்லுவாங்க, இல்லை கண்ட்ரி சுகர்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து சுகர் கிடையாது, இது ஒரு வெல்லம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிரப் ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ கட்டியெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சூடான சிரப் ஊற்றும் போது உடஞ்சிடும். நீங்கள் விஸ்க் இருந்தனாலும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல மனம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஹல்வா தனியாக பண்ணாமல் நீங்கள் கூட பாதாம் பவுடர், முந்திரி பவுடர் கூட போடலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிறதையும் ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். தேவைப்பட்டதுன்னா அந்த மீதி இருக்கிற 1/2 கப் நெய்யில் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா விடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் பாதாம் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். இந்த ஹல்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இன்கேஸ் நீங்கள் கோல்டான பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட வேணாம். நம்ம சூடு பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இதை டிமோல்ட் பண்ணுறதுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். நெய் குறைய ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ இந்த ஹல்வான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் கடா பிரசாத்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சுகர் ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் சேர்க்காம. ஸோ அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் வெல்லத்துலேயும் போட்டிருக்கேன், சுகர்லேயும் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் உகாதிக்கெல்லாம் வந்து ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக 15 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவையும் நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறோம். ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நாட்டு சர்க்கரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முதல்ல 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இது எதுக்காக அப்படின்னா இதில் இருக்கிற தூசெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான். நம்ம வெல்லம் எப்படி வந்து கரைச்சி பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். இப்போது 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சிட்டு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும்.
நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணலாம். இப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த கடலை மாவுல இருக்கிற பச்சை வாசனை போயிடும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுறதுனால ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஒரு மணம் வரும்போது நம்ம அதுக்கப்புறம் நெய் ஊத்தி திரும்ப வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். அடிபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, மீடியம் டூ நீங்க லோல கூட வச்சுக்கலாம். யாராவது கெஸ்ட் வர்றாங்க, ஈவினிங் வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா இது வந்து குழந்தைகளுக்கு குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெய் 1/4 கப்ல இருந்து 1/3 கப் வந்து வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா 60 எம்எல்ல இருந்து 80 எம்எல் கூட நீங்க ஊத்திட்டு பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெய் பிடிக்கலன்னா, ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கலர் லைட்டா சேஞ்ச் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு அந்த கடலை மாவோட அந்த மணம் நல்லா வரும். கடலை மாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கு. இப்படி நல்லா மணல் மணலா உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நாட்டு சர்க்கரையோட அந்த சிரப் வந்து ஊத்தணும். இத வந்து வடிகட்டிட்டு ஊத்துங்க. லைட்டா தூசல் இருந்ததுன்னா கூட இதுல வந்து வந்துடும். இதுல நீங்க கருப்பட்டி, வெல்லம், ஈவன் நீங்க சுகர் சிரப் வேணாலும் ஊத்தலாம். ஸோ இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியா எல்லா சிரப்பையும் ஊத்திட்டீங்க அப்படின்னா, நமக்கு அந்த கட்டி வந்துரும். அது வந்து வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து விஸ்க்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இடையில நம்ம நெய் ஊத்தும்போதும், அதுல இருக்கிற கட்டிகள் வந்து உடைஞ்சிரும். ஸோ அதனால பிகினர்ஸா இருக்கிறவங்க கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. சுகர் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க, நாட்டு சர்க்கரைய வந்து 1 கப் போட்டிருக்கேன். அதே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா, ஒரு 1/2 கப் வந்து போட்டுக்கலாம். இதே மெத்தட்ல நீங்க மைசூர் பாக் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுறேன். ஒரு 4, 5 விதமான மைசூர் பாக் வந்து நான் போட்டிருக்கேன். கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு, ஹார்லிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ இப்ப பாருங்க, சீக்கிரமாவே திக் ஆயிடும் கடலை மாவு அப்படிங்கிறது. நல்லா ஷைனிங்கா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் ஊத்தணும். ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு, அந்த நெய்ய வந்து அத அப்சர்வ் பண்ணுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில அந்த நெய் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இதுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் ஒண்ணா திரண்டு வந்துருச்சு. இந்த ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. நம்ம வெளியில வச்சுட்டே சாப்பிடலாம். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வறுத்த தேங்காய் போடலாம் நீங்க. நெய்யில வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் போடலாம். பட் நான் பிளைனா ரொம்ப கிளாசிக்கா பண்ணியிருக்கேன். இப்படி எடுக்கும்போது அப்படியே கீழ விழும். அதுதான் ஹல்வாவோட பதம். இதுல ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நமக்கு இன்ஸ்டன்ட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை ஹல்வா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசப்படாது. ஸோ இத நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேல போட்டுட்டு ஸ்கொயரா கட் பண்ணியும் சாப்பிடலாம். டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா, இது வந்து நல்லா வந்து இறுக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால நம்ம வின்டர் சீசன்ல வந்து சாப்பிடுவாங்க. அதாவது கடலை மாவுல பாயாசம், அதாவது பேசன் கீர்ன்னு சொல்லுவாங்க. ஹல்வா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது கூட. அதே சமயம் சொன்ன மாதிரி, கடலை மாவு அப்படிங்கிறது வந்து கடலை பருப்புலேருந்து எடுக்கிறதுனால, இதுவுமே ரொம்ப புரோட்டீன் ரிச் ஆனது. சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல அப்படியே வாயில கரைஞ்சு போற அளவுக்கு ஒரு ஹல்வா பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் இல்லாம பண்ண போறோம். 3ஏ 3 வாழைப்பழம் இருந்தா போதும். நாட்டு சர்க்கரையும் அதையும் வச்சு அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும் இந்த ஹல்வா அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இது பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ 3 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம்.
இத வந்து மிக்ஸியில போட்டுட்டு, நம்ம இதிலேயே நாட்டு சர்க்கரை 3/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் இல்ல அப்படின்னா, கோதுமை மாவு, மைதா, அரிசி மாவு நீங்க எத வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்லா ஃபைனா அரைச்சதுக்கப்புறமா, பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க. இதில நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுத போட்டுட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது, அப்படியே அது திரண்டு வரும். நம்ம எப்படி கடைகள்ல கிடைக்குமோ, அதே மாதிரி. அதே சமயம் இதில நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால, நேச்சுரலா அந்த பிளாக் கலர் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம எதையுமே கேரமலைஸ் பண்ணி, டார்க் பண்ணி, அதுக்கப்புறம் இதில ஊத்தணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு இன்கேஸ் கீழ அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க 1/4 கப் வரைக்கும் கூட நெய் ஊத்தலாம். ஸோ நமக்கு யாராவது திடீர்னு வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இத நீங்க செஞ்சு குடுக்கலாம். பழம் மட்டும் இருந்தா போதும். ஈவன் நீங்க கார்ன்ஃப்ளவர் கூட போட வேண்டியதில்ல. கோதுமை மாவு நான் சொன்ன மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவுமே ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா ஷைனிங்கா குடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம். இப்ப பாருங்க நல்லா ஒட்டாம வந்துட்டுருக்கு. அப்பப்ப நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். இப்போ நம்ம குக் பண்ண அதனோட கலர் அப்படியே மாறிடும். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு கலர் வந்துருச்சு. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ஹல்வா வந்து கிளற வேண்டியதில்ல. நீங்க கடையில கிடைக்கிறத விடவே நல்ல ஒரு ஃப்ளேவரோட இருக்கும். நம்ம கோயில்ல குடுக்குற பிரசாதம் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும் சாப்பிடும்போது. ஃப்ளேவருக்கு ஏலக்காயும், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், கொஞ்சம் நெய் அவ்வளோதான். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல பேன்ல ஒட்டாம அப்படியே வந்துருச்சு. இது வந்து அப்படியே நம்ம ஒரு பாக்ஸ்ல எடுத்து போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நீங்க செட் பண்ணி, கட் பண்ணி கூட பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பேன்ல ஒட்டாம விழும். இப்போ நான் கொஞ்சம் நெய் தடவிட்டு, இதில வந்து நான் போட போறேன். இது எதுக்காகன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன். மத்தபடி உங்களுக்கு ஹல்வா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே செட் ஆயிரும். ஒரு பவுல்ல வைக்கும்போதே. நீங்க நாட்டு சர்க்கரை இல்ல அப்படின்னா, வெல்லத்த வந்து நீங்க போடலாம். நல்லா துருவி போடலாம். அதுக்கப்புறம் ப்ரவுன் சுகர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதே மாதிரி நான் ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை ஹல்வா போட்டிருக்கேன். அது கருப்பட்டியில போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலான திருநெல்வேலி ஹல்வா. ஸோ, அதனால நீங்க கருப்பட்டியில கூட இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுக்கிறேன். நீங்க ஒரு 3 to 4 ஹவர்ஸ் விட்டுட்டு கூட எடுக்கலாம். டீமோல்ட் பண்ண வரல அப்படின்னா, லைட்டா வந்து சுடு தண்ணீல வச்சீங்க அப்படின்னா இந்த பவுல, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விழுந்துரும் இந்த ஹல்வா. இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா பாதாம் தூவுறதுல நீங்க பார்த்துக்கங்க. பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட நீங்க போடலாம். ஸோ இந்த பனானா ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பழம் இருந்ததுனா கூட கொஞ்சம் வெல்லமோ, நாட்டு சர்க்கரையோ போட்டு, கொஞ்சம் கோதும மாவோ, அரிசி மாவோ, இல்ல அப்படின்னா வந்து மைதாவோ போட்டு கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் 10 நிமிஷத்துல. சிம்பிளா, ஈஸியா நெல்லிக்காய் ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் இல்லாம பண்ண போறோம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம முடி உதிர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கும்னு சொல்லலாம். இது வந்து 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல ஒரு 6லேருந்து 7 நெல்லிக்காய ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா அதனோட சீட்ஸ வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுலயே நல்லா சாஃப்ட்டா வெந்துடும். இத அப்படியேவும் நீங்க சாப்பிடலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸியில போட்டுட்டு கரகரப்பா அரைச்சுக்கணும். தண்ணி வந்து நம்ம ஊத்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கரகரப்பா இருக்கணும். இப்போ இது பேன்ல போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதில இருக்கிற பச்சை வாசனை வந்து போயிடும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம். நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கப் நாட்டு சர்க்கரை போடுறேன். இதில வெல்லம், கருப்பட்டி, ப்ரவுன் சுகர் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் பிடிக்கலன்னா நார்மல் சுகர் கூட நீங்க போட்டு பண்ணலாம். இது அந்த பேன்ல ஒட்டாம வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதனோட தண்ணி எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இது ரெடி பண்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோம்னா, ஒரு திக்னஸ குடுக்கும் இந்த ஹல்வாக்கு. நீங்க கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போடல அப்படின்னா, கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வரும் உங்களுக்கு. நீங்க அத பார்த்துக்கணும்.
இப்போது நான் எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். ஸோ மொத்தமாக நான் 1/2 கப் நாட்டு சர்க்கரையில் முதல்ல 1/4 கப், அதுக்கப்புறம் 1/4 கப் நான் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு அந்த ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட. யூஸ்வலாக நெல்லிக்காய் தனியாக குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போது நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவோ கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி திராட்சை கூட போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது கருப்பட்டி ஹல்வா. இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இருட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு சிம்பிளான முறையில் நம்ம பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு எதையுமே நீங்கள் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். நம்ம சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரி தான். உங்களுக்கு சரியாக இந்த பதம் தான் வரணும் அப்படின்னலாம் அவசியமே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஹல்வா பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதாவது கோதுமை மாவு வந்து அப்படியே தண்ணியில் ஊற்றி கரைச்சி பண்ணுறதும் போட்டிருக்கேன். இது வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடு. ஸோ நான் மாவு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இதை மூடி 2 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுருங்க. ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது புளிக்க வைக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா கோதுமையை ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி பால் எடுப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து புளிக்க வைப்போம். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துருங்க. இதில் வந்து நல்ல பால் வந்து க்ரியேட் ஆகும். அதே சமயம் இதில் இருக்கிற அந்த க்ளூட்டன் அந்த நாரெல்லாம் வந்து வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை வந்து திரும்ப வடிகட்டுவோம். இதுதான் இந்த கோதுமையோட பால். இதை நம்ம வடிகட்டிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்து அதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தில் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த க்ளூட்டன் எல்லாம் வராது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா பிழிஞ்சிக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதனோட அந்த தூசுகள், அதாவது தூசுகள் கிடையாது, நார் வந்து கலக்காமல் பார்த்துக்கணும். கலந்ததுனாலும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு அதை வடிகட்டிட்டா ஓகே. திரும்ப தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ கருப்பட்டி 2 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா வெல்லம், ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. நம்ம கீழே இருக்கிற அந்த பால் தான் நமக்கு தேவை. அது வந்து உங்களுக்கு இந்த மாவு மாதிரி இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திக்காக இருந்ததுன்னா மட்டும். ஆல்ரெடி தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வேணாம். ஸோ இப்போது கருப்பட்டி ரெடி பண்ணும். கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது அதனோட தூசுகள்லாம் வெளியே வந்துடும். அதை வடிகட்டிடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அந்த பாலையும் ஊற்றிட்டு கோதுமை பால் அதையும் ஊற்றிட்டு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்றின உடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதே சமயம் நல்ல ஷைனிங் வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் என்னென்னா பச்சை வாசனை இருக்காது உங்களுக்கு. நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு கருப்பட்டி வந்து ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது வரைக்கும் அப்படின்னா இது நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இடையில நெய் ஊற்றலாம். 2, 3 விதமாக பண்ணலாம். நெய் ஊற்றலாம், தேங்காய் பால் ஊற்றலாம். ஸோ பாருங்கள், இந்த கட்டியெல்லாம் போயிட்டு நல்லா திக்காயிட்ருக்கு. இதில் நெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் நெய் ஊற்றலாம் உங்களுக்கு. யூஸ்வலாக கருப்பட்டிக்கெல்லாம் ஹல்வாக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான நெய் ஊற்றி நம்ம செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டே ஆகணும். வேறு வனிலா எசன்ஸ் எல்லாம் ஊற்றிடாதீங்க. இப்போ அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அந்த நெய்யெல்லாம் கூட பிரிஞ்சு வந்திருக்கும். ஃபைனலாக முந்திரி. ஸோ ஒரு சிலர் ரோஸ்ட் பண்ணி வச்ச எள்ளெல்லாம் போடுறாங்க. பட் எள்ளோட ஃப்ளேவர் எல்லாம் மாற்றி விட்ரும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பூனில் எடுத்து பாருங்கள், அப்படியே
வலிக்கிட்டு விழுன்னு சொல்லுவாங்க. இதுதான் சரியான பதம்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த பார்த்தா தெரியும். இந்த நெய் எல்லாமே வந்து தனியா வரும். ஸோ டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. சுகர் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டியே இல்லாம சாப்பிடலாம். கண்டிப்பா வெயிட் போடாது. ஒரு 2 ஸ்பூன் சாப்பிடலாம் நம்ம. நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது. கருப்பட்டி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. கோதுமை ஹெல்தியானது. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணா நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டு